இருக்காரு. இது இப்போ இது வந்து வள்ளி சந்திப்பு முடிஞ்சிச்சு. இதை நீ இல்லைன்னா மாற்ற முடியாது. இப்போ நான் வர்றேன், கந்த புராணத்துக்கு வர்றேன். ஐயா அதுதான் முதல்ல என்ன சொல்லி வச்சு 5010 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எதுவுமே கிடையாது. உலகத்தில் மக்களுக்கு யாருமே கிடையாது. 5010 வருஷம் முன்னாடி போக சித்தர்கள் மட்டும்தான் இருக்காங்க. சித்தர் கனவுல வந்து முருகப்பெருமான் சொல்றாரு, அசிரியா சொல்றாரு, என்னை வந்து ஒரு சிலையா செஞ்சு கொண்டு போய் எங்க வைப்பே நீ வையின்னு சொல்றாரு. அப்ப 5010 வருஷம் முன்னாடி ஜாதிலிங்கம், மனோசலை, கெந்தி, காந்தாரம், தாரம், ரசபாசனம், கபரி பாசனம், வெள்ளி பாசனம், தொட்டி பாசனம் என்ற 9 பாசனத்தில் அதான் சொன்னேன். எங்க கந்த இலங்கையில செய்ய முடியாம அந்த கலவையை கொதிக்க வச்சு அது குளிர விடாம பண்ணது வள்ளி. அப்ப வள்ளி எத்தனாவது பிறப்பு எடுத்து குளிர விடல. மறுபடியும் ஓடி அந்த அம்மாட்ட கெஞ்சி கழுதி அந்த அம்மா ஒரு சிலையை கொடுத்துட்டு கொண்டாந்து சிலையை செஞ்சுட்டாரு. சிலையை செஞ்சா உங்க கையில் ஒரு தண்டத்தை கொடுத்து நிப்பாரு. அதுக்கு பேரு பால தண்டாயுத பாணி சிலை, கோவணத்தோட இருப்பார். சிலையை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உலகமே சுத்துறாரு போகர். நல்லா கவனிச்சுக்கங்க. யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மைகள் சில விஷயம் மாற்றப்படுகிறது, அதான் விஷயம். உலகமே சுத்துறாரு கையில் வச்சுக்கிட்டு. எங்க பூமியே சுத்தி வர்றாரு, கிரகங்கள் சுத்தி வர்றாரு, எங்கேயுமே சில மில்லுறல அப்படியே இருக்கா. ஒரு மாதிரி தேசஸ் கிடைக்கல. சரியா நம்ம பழனிக்கு இன்னைக்கு ஆகிருக்க திருவாவினங்குடி பழனிக்கு இப்போ வந்து பேரு. அது முதல்ல சித்தர் குகை. அந்த இடத்துல வந்து பறக்கும் போது உலகம் பறந்துக்கிட்டு இருக்கும்போது சில மில்லுறது அப்படியே. இவருக்கு தேசஸ் கிடைக்குது. அண்ணாந்து பக்கம் செவ்வாய்க்கு கதிப்பிச்சு முழுசா வந்து சிலையில படுது. அப்பதான் பாக்குற அசிரி இங்க வச்சிரு சிலைய, அங்க ஒரு குன்று மேல சிலைய வச்சுட்டாரு. அப்ப முருகன் சிலை வந்து சுத்தப்பட்டது போகரால். எப்ப 5010 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்து சிலையை வச்சுட்டாரு. எங்க மேற்கு முகமா வச்சிருப்பாரு. எதை நோக்கி? கேரளாவை நோக்கி இல்ல, செவ்வாய் கிரகத்தை. இது பூமி இப்படி சுத்தினா, இது நான் சொல்றது அறிவியல் ரீதியா ஆன்மீக ரீதியான உண்மை. செவ்வாய் கிரகத்தை இப்படி சுத்துது, இங்க பூமி இருக்கு. அப்ப இதுக்கான சிலை மேற்கு முகமா திரும்பி வச்சுட்டாரு. அதனால கேரளா சாமி எங்களுக்கு சொந்தம் கொஞ்ச நாள் போராடிட்டு இருந்தாங்க. வச்சுட்டு அங்கேயே சமாதி ஆயிட்டாரு. இது நடந்ததப்ப 5010 வருஷத்துக்கு முன்னாடி. இது உங்களுக்கு தெரியும், நீங்களும் படிச்சிருக்கீங்க, படிக்காம இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அப்ப எங்க சிலை எங்க போயிடுச்சு? முருகன் முதல் போயிட்டாரு. போகரால் சுற்றப்பட்டு உலகத்தை சுற்றப்பட்டு கொண்டு பழனியில போய் உட்காந்துட்டாரு. வெறும் குன்றுல போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் 263 வருஷத்துக்கு முன்னாடி கச்சியப்பச்சி வாச்சாரியார் இதை விஷயத்தை படிக்கிறார். யாரு? போகர் வந்து முருகனை செஞ்சு கொண்டு வச்சுட்டாரு. இதை ஒரு நம்ம கந்த புராணமா எழுதணுமே அப்படின்னு என்ன பண்றாரு? கந்த புராணமா எழுதுறாரு. அவர் தான் கனிக்காக முருகன் கோவித்து கொண்டு பழனியிலே அமர்ந்தான்னு சொல்லி ஒரு புராணத்தை கொண்டு வர்றார். எப்படி நாரதர் வழி சந்திக்கிற மாதிரி அவர் ஒரு புராணத்தை கொண்டு போய் கோயிலை உருவாக்குறாங்க, கோயில் கட்டுறாங்க. அதுபடி கோயில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பாசனத்து மேல கதிர்வீச்சுகள் பட்டு உலகமே வியாபிக்குது. அங்கேயே சமாதி ஆயிட்டாரு. அப்ப 5010 வருஷம் முன்னாடி போயிட்டாரு முருகன். அப்புறம் எப்படி பழனிக்காக கோச்சிக்கிட்டு வந்து போய் கோச்சிட்டு உட்காந்து போறன்னு சொல்ல முடியும்? இது புராணம், கட்சியை பச்சவர் எழுதிய புராணம். அது வந்து உண்மை. சிலை செய்யப்பட்டு போகர் கொண்டு போய் வைக்கப்பட்டது உண்மை. மக்களை கொண்டு ஒரே விஷயம், 3 பேரும் ஒரே விஷயம் தான் எடுத்துக்கிட்டாங்க. போகர் முருகன் சிலை செஞ்சு சமாதி ஆயிட்டார். முருகனை பத்தி எதுவுமே அவர் சொல்லலை. அவர் நிகழ்ச்சியில் மட்டும் வைத்திய நிகழ்ச்சியில் மட்டும் எழுதியிருக்காரு. என்னன்னா முருகன் சிலை மேல கதிர்வீச்சுகள் பட்டு ஓப்பட்டா உடம்புல நோய் திரும்பி எழுதி வச்சார், உள்ள சமாதி ஆயிட்டார். இதை படிக்கிறார் கச்சியப்பச்சி வாச்சார். மக்களை பழனிக்கு போக வைக்கணும், முருகன் அருள் மக்களுக்கு கிடைக்கணும் பார்த்தாரு. ஒரு புராணத்தை எழுதுறார். சங்கரதாசாமி எழுதுற மாதிரி ஒரு புராணத்தை எழுதுறார். ஐயா இந்த மாதிரி பழனிக்காக முருகன் கோச்சிட்டு அங்கே போயிருக்காரு, மக்களை போக வச்சார். அதுக்கப்புறம் 1967 சங்கரதாசாமி வள்ளி மடத்தை எழுதுறார். அவர் என்ன பண்ண? நாரதர் வழியை சந்திக்க வச்சு முருகனை பத்தி பேச வச்சு மக்கள் போகணும். 3 பேரோட எண்ணம் ஒண்ணுதான், மக்கள் பழனிக்கு போகணும், அவ்வளவுதான். ஆனா பழனிக்கு சிலை போகப்பட்டது 5000 வருஷம் முன்னாடி. அவரே போகரால் சுற்றப்பட்டவர் தான் அவரே. இது புராணம், அவ்வளவுதான் சாமி. போதுமா? இல்லம்மா, எனக்கு நீ ரொம்ப நீளமா பேசுறியா? நீளமெல்லாம் கம்மியா தான் பேச. நீ இடையில பேசினாலும் கடுப்பாகிற. தர்க்கம்னா என்ன? வாதி பிரதிவாதி. ஒரு விஷயம் பேசும்போது மறுத்தா எதுக்காம இருக்கான்னு வாதம். நான் மட்டும்தான் பேசுவேன். அரை மணி பேசி முடிச்சக்கப்புறம் நீங்க பேசிக்கீங்கன்னா நீ 1000 விஷயத்தை தொட்டதை எப்படி எல்லாத்தையும் ஒரே தொட முடியுமா? சரி, அதை கூட விட்டுருவேன். நிறைய நீ பேசும்போது நினைச்சு இதை கேட்கலாம். நீ கேட்டா கடுப்பாய் ஐயோ கேட்கறேன், இடம் மறிக்கிறேன், உள்ள போறேன் போய் சேரணும். நீங்க பேசணும் அமைதி. அப்புறம் எப்படிமா இடம் மறிக்கிறது உன்னுடைய ஒரு விஷயத்த? இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? கோயில் ஏற்கனவே சிலையை கொண்டு இங்க வச்சுட்டாரு சாமி. கச்சிய விஸ்வாச்சாரியார் தான் பழனி மலையில தான்ப்பா முருகன் இருக்காரு, நீங்க போங்கன்னு அனுப்பி வச்சாரு. வெறும் 260 வருஷத்துக்கு உள்ளதான் பழனி மலைன்ற ஸ்தல வரலாறே உருவாச்சு. நீ சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? ஏமா அது எவ்வளவு பழமையான ஒரு ஆலயம். இப்ப சாதாரண ராஜராஜன் சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுடைய வரலாறே 1115 வருஷம். இப்ப
ஆனா பழனிமலைன்றது எத்தனை யுகத்தை கடன் இல்ல இதை முடிச்சுறேன் பேசு. ஐயோ நீ ஒரு நான் என்ன சொல்றேன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. கந்த புராணம் வந்ததா 223 வருஷம் சொன்னேன், கோயில் வந்து 220 வருஷம் சொல்ல கிடையாது. நீ தான் நம்ம சொல்ற பழனிமலையில தான் முருகன் இருக்காரு, நீங்க அங்க போய் கும்பிடுங்கன்னு கட்சி பஸ் சொன்னதான் நீ சொல்ற. புராணம் எழுதினாரு. ஆமாமா, அப்ப அதுக்கு முன்னாடி யாரு முருகனை கும்பிட போலையா? எது 200 வருஷத்துக்கு முன்னாடி பழனி மலைக்கு யாரு முருகனை கும்பிட போலையா? அங்க முனியாண்டி இருக்கான போனாரு. போனாங்க. வேற எப்படி யாரு இருக்கான்னு போனாங்க? மன்னர் தான் கோயில் கட்டினாரு. ஆனா கேள்வி நீ முடிச்சுக்க. கட்சி பச்ச பார்த்த 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க தான் முருகன் இருக்காரு. கணிக்காய் இவர் கோயில் வந்தாருப்பா, நீங்க போய் கும்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. நீ சொல்றீல அப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி அங்க யாரு இருக்கான்னு போனாங்க? மக்கள் இருந்தாங்க. கோயில் மன்னர் கட்டினாரு, எல்லாம் அங்கதான் போனாங்க. என்ன கோயில் போனாங்க? முருகன் பக்கம் தான் போனாங்க. இது கந்த புராணத்தை எழுதின கட்சியை பாச்சி பாச்சாரியா கொஞ்சம் வாங்கி பேசு. முருகனை பார்க்க தானே போனாங்க. இல்ல புரியுதா சாமி? நான் கேக்குறேன், நீ முடிச்சுக்க. நீ என்ன சொல்ற? கட்சி பாச்சி பாச்சாரியார் தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் முருகன் கோயில் வந்தாரு. நீங்க எப்போ அனுப்பி வச்சாருன்னு சொல்றீல, அதுக்கு முன்னாடி முருகன் கோயிலுக்கு போனாங்கல்ல, அங்க எந்த முருகன் இருக்கதா போனாங்க? நீங்க கேட்டது என்னன்னா பழனிக்காக கோச்சிட்டு போன முருகன் போனாராமா, இல்ல அதுக்கு முன்னாடி முருகன் போனாரான்னு கேட்டீங்க. இல்ல சாமி, பழனிக்கு வந்து பழனிக்காக கோச்சிட்டு முருகன் போக கிடையாது, முருகன் வந்து உலகத்தை சுத்தச்சு போகர் சாமின்னு சொல்லிட்டேன். இதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கலையா? ஏத்துக்கிறமா? நீ வாங்கி பேசு. நம்ம என்ன இடையில கத்துறோம் ஒன்றும் புரியாது. நான் பழனிக்காக கோபம் கொண்டு போய் பழனிமலை உருவாச்சு அங்கேதான் முருகனை கும்பிட போனான்னு சொல்றேன். நீ 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் பழனிமலைன்னு ஒன்று உருவாக்கி இங்கேதான் முருகன் வந்தாருன்னு போக வச்சாரு நீ சொல்றீல. அது முன்னாடி முருகன் இருக்காருன்னு சொல்றீல, அங்க முருகனை எப்படி கும்பிட போனாங்க? யார் அங்க இருந்ததா போய் கும்பிட போனாங்க? புரியவே இல்லை நான் பேசுறது. உனக்கு முதல்ல புரிஞ்சுதல்ல தெரியல. பழனிமலை கோபம் கொண்டு போகலன்றீல, நல்லா கேட்டுக்க. கட்சி பச்சை பார்த்த பழனிமலை கோபம் கொண்டு போகலன்னு சொல்லல, அப்ப எதுக்காக முருகன் அங்க போனாரு? சாமி முருகன் சிலை ஏற்கனவே போயிடுச்சு சாமி. ஸ்தல வரலாறு இருக்குல்ல, திருத்தணியில சூரனை கொண்ட கோபத்தணிக்கு வந்தாருன்னு கதை இருக்குல்ல, சுவாமி மலையில அப்பனுக்கு படம் சொன்ன கதை இருக்குல்ல, அது போல பழனிமலை முருகன் கோயில் இருக்கு நீ சொல்றீல, எதுக்காக முருகன் கோயில் இருந்துச்சு? எது போர் பண்ணி சிலையை வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் தான் கந்த புராணம் உருவானது. சிலை வச்சாருன்னா என்ன சிலை வச்சாருமா? முருகன் சிலை தானமா? என்ன ஸ்தலத்திற்காக வச்சாரு? நீங்க என்ன கேட்டீங்க என்கிட்ட? முருகன் வந்து கோச்சிட்டு பழனிக்கு முருகன் உலகத்தை சுத்தினாரா இல்ல முதல்லயே முருகன் சுத்தினாலும் கேட்டீங்க. முதல்லயே ஒரே வார்த்தை போயிட்டாரு. உன்னுடைய கூற்றுப்படி கட்சியை வச்சவாச்சாரியார் தான் பழனிமலையில முருகன் கோச்சிட்டு வந்தாருன்னு சொன்னாலும் சொல்ற. 200 வருஷத்துக்கு உள்ளதேன் பழனிமலைக்கு முருகனை வந்து பழனி ஞான பழமே பழம்னு சொன்னதாலதான் பழனின்னு பேரு. அப்ப நீ பழனின்னு பேர் வந்ததே வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்படித்தானே? ஆமா. அப்ப அது கூட பழனி பேர் இல்ல. அதுக்கு திருவாவினன்குடி சித்தர் குகை. திருவாவினன்குடியுமே முருகன் போனதுனால தானே. ஆமா. அது அப்ப பழனி தானே உருவாச்சு. எனக்கு என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல. சரி, நீ என்ன புது கதையா கொடுக்குற? கட்சி பச்சவாச்சாரியார் தான் பழனிமலைன்ற சில நேரங்களில் உண்மை மறைக்க. சரி வள்ளி நாயகம், இவ்வளவு அறிவான நான் பார்த்ததுல ரொம்ப அறிவா பேசுறீங்க. இல்ல கட்சி பச்சவாச்சாரியார் சந்திப்புல அதே ஒத்துக்கிறீங்க? அதான் அவருக்கு மாட்டேன். முதல்ல சொன்ன பாத்தியா, நம்ம சந்திப்பு கிடையவே கிடையாது. அதை ஒத்துக்கங்க. நல்ல விஷயத்தை ஒத்துக்கிறேன். கட்சி பச்சவாச்சாரியார் வந்து எழுதிய கந்தபுராணத்தை நாரத சந்திப்பு கிடையாது. சங்கரதாஸ் சுவாமிகள் சந்திக்க வச்சு விவரம் அதை நான் மறுக்கல. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. மறுக்க வேண்டியது மறுத்தானே ஆகணும். அப்படிதான். இப்ப ஒருத்தர் நடு சரி, அந்த முருகப்பெருமான் இருக்காருல்லமா, ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நாரதவழி சந்திச்சதான் உண்மைன்னு பேசுவாங்க. ஆனா கட்சியா கந்தபுராணத்தை படிச்சவங்க மட்டும் தான் நாரதவழி சந்திப்புலன்னு பேசுவாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டல, அப்புறம் அதை போட்டு வச்சுட்டு இருக்க. சரி, முருகன் இருக்காருல்ல, அவர் தான் பார்த்த மாப்பிள்ள கட்டிக்கிறியா? இல்ல வேணாப்பா, உங்க பூசாட்டணும் பொங்கச்சோம், நீங்க போயிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். உன்னுடைய விருப்பப்படி ஐயா ஒரு பாராகிராஃப் எழுதி கொடுத்துருக்காரு. நீ சொல்லவே நம்பிக்கை இல்லை, அதை நீ சொல்லு. ஆமா, அது சொல்லிட்டு வா. அல்ல பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அல்ல பகலும் இந்த அவதையை எடுத்து அவனையோ தொலை இரு பசவி மடுத்து சொல்லு. ஏ வந்து கேளாமா, முருகனை கட்டிக்கிறியாமா? கட்டிக்கிறியா முருகனை? அறிவு உணர்ச்சினவையே, இன்று மாலை சூரிய அஸ்தமக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்பைய நாரதம் அல்ல, திருமணம் முடிச்சும் அல்ல, திருமணம் செய்து காட்டுகின்றேன். நாராயண எங்க ஓடி போயிட்டாரு? முருகனை கட்டிக்கதான் ஏமான்னு கேட்கணும்ல. சரி, நானும் போயிட்டு வரேன். அது புத்தகத்தை படிச்சு என் நம்பர் ஒரு ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்க. வீட்டில் வேற ஃபோனில் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். ஏன்னா நான் உண்மையை பேசி அதை ஒரு சில ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா? சிவபெருமான் வந்து புலி வழியிட்ட தலம் திருப்போணம் காஞ்சிபுரத்தில் உள்ளது. சரி, சிவபெருமானை பசு வழிபட்ட தலம் ஏராளம் உள்ளன. சங்கரன் கோவில், சிலந்தி மற்றும் யானை சிவபெருமான் வழிபட்ட தலம் வந்து திருமான கோயில், நம்ம ஊர் திருச்சி. என்ன 10 அவர் எழுதியிருக்காரு. எறும்புகள் சிவபெருமானை வழிபட்ட தலம் வந்து திருவெரும்பூர். ஆமாம். வடிவில் அகத்தியமுனிவர் சிவனை வழிபட்ட தலம் வந்து திருக்காயங்குளம் திருச்சி. என்ன எழுதிருக்கீங்க நீங்கள்?
ஏன்னா பதிலே நீங்க எழுதிட்டீங்களேன்னு. கழுகு சிவபெருமானை வழிபடம் திருக்கழுக்குன்றோம். பின்னாடி பார்க்க சொல்லு. ஆத்தாடி, இதுக்கு என் நம்பரை ஃபோன் நம்பர் எழுதி கொடுப்பா. வீட்டில் போய் எனக்கு உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் பதில் மணி 6 மணி ஆயிரும். பீஷ்மர் யார், அவர் எத்தனை வயது, அவருக்கு சாவு உண்டா, விளக்கம் தேவை. அவரா சாவு வெந்தால் தான் வரணுட்டி, அவர் வராது. கௌரவம் வந்து 100 கௌரவனாலே நம்ம சமஸ்கிருதத்தில் 100ன்னு தான் அர்த்தம். கவுனா சமஸ்கிருதத்தில் 100. கவு அப்படின்னா சமஸ்கிருதம், தமிழ் வார்த்தை கிடையாது. கவுனா சமஸ்கிருதம், 100 பேர்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து பிறப்பு எப்படின்னா பிறக்கல, அவங்க உடச்சிக்கிட்டு வந்தாங்க, உடச்சிக்கிட்டு வந்தாங்க, பிறக்கலாம் கிடையாது. வயிற்றிலே சுமந்து வயிற்று வலி வந்து பிறந்தாதான் பிறப்பு. அந்த அம்மா வயிற்றில் அடிச்சோன்னா இப்போ உடச்சிக்கிட்டு வந்தவங்க தான் கௌரவர்கள். சகுனி பிறந்தவர்கள் எத்தனை பேர், அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? அவர் சகுனியோட பிறந்தவங்க 100 பேர் தான். காந்தரோட வம்சமே சகுனியோட பிறந்தவங்க 100 பேர் தான். அவங்க 100 பேர் தான். அது காந்தார தேசம். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் தான் இன்னைக்கு. அப்புறம் வந்து பிற உயிரினங்களை தாண்டி செல்லக்கூடாது. ஏன்? 2 இடத்தில் குறிப்பு இருக்கிறது. ஆமாம், அதுவும் இருக்கு. ஜராசந்தன் என்னும் பெயர் அவனுக்கு எதுக்கு? ஜரானா ஒரு அரக்கி எடுத்து வரதெல்லாம் ஜராசந்தன். சந்தன உடம்பு 2 பிச்சுப்பட்ட உடம்பு 2 ஒன்று சேர்ந்துச்சு, அதெல்லாம் சராங்கிற அரக்கி எடுத்து ஒட்ட